தலைப்புல வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து வச்சிருக்காங்களாம். அடுத்து வந்து ஜிபுக்கு வந்து புறநானூறு சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூறு புறப்பொருள் வெண்பாமலை என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வச்சிருக்காங்க. இப்போ வந்து பாடல் பார்க்கலாமா? உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிர்தம் எய்வது ஆயினும் இனிதன தமிய உண்டலும் இளரே மொழிவிட துஞ்சலும் இழப்பிலர் அஞ்சுவது அஞ்சி புகழெனின் உயிரும் கொடுக்குவர் பழியெனின் உலகுடன் பெரியும் கொள்ளலர் அயர்விலர் அண்ணன் மாச்சி அணையராகி தமக்கென முயலா மூந்தால் பிறக்கென முயலுனர் உண்மையானே. அதாவது கடல் மாதிரி இருக்கக்கூடிய வந்து உண்டால் அம்மை உலகம் இந்திரர் அமிர்தம் எய்வது ஆயினும் இனிதன தமிழ் உலகம் இளரே அப்படின்னா என்னன்னா, இந்திய லோகத்தில் கிடைக்கின்ற அமிர்தம் கிடைத்தாலும் தானாகவே சாப்பிட மாட்டாங்க, பிறருக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறதான் பொருள். அடுத்து வந்து முனிவிலர்னா என்னன்னா, யாரையும் இருக்க மாட்டாங்க, துஞ்சலுமிலர்னா சோம்பலாகவும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதான் பொருள். அடுத்தது வந்து பிறர் அஞ்சுவது அஞ்சுன்னா என்னன்னா, சான்றோர்கள் ஒரு காலத்தில் வந்து மூத்த பெரியவங்க நல்லவங்க இருக்காங்களே அவங்களாம் எதற்கெல்லாம் அஞ்சினாங்களோ எதற்கெல்லாம் பயந்தாங்களோ அதுக்கெல்லாம் அஞ்சியவங்க நாங்க இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து புகழையும் உயிரும் கொடுப்பவர் என்றால் தமிழர்கள் வந்து புகழ் வரும் என்றால் தம் உயிரையும் கொடுப்பார், ஆனா பழி வரும் என்றால் உலகம் முழுவதும் கிடைத்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க தமிழர்கள். அடுத்தது அயர்விலர்னா அதுவும் சோம்பலை தான் குறிக்கிறது, சோம்பல் என்று பொருள். அயர்விலர்னா சோம்பல் என்று பொருள். அடுத்தது வந்து அன்னமாச்சி அணையராகி தமக்கென முயலான் மூந்தால் பிறர்க்கென முயலுடன் உண்மையான என்னன்னா, தமக்காக எதையும் செய்யாம தமக்காக வாழாம பிறருக்காக வாழும் எண்ணம் இருக்கிறதுனால இவ்வுலகம் வந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று புறநானூறு பாடல் வழியாக நமக்கு சொல்றாங்க. இதுல வந்து என்ன திணை இருக்குன்னா பொதுவியல் திணை இருக்கு. அதாவது வெற்றி முதல் பாடம் வரை உள்ள திணைகளை கூறப்படாத செய்திகள் மிக பொதுவான, அதாவது வெற்றி முதல் பாடம் வரை உள்ள செய்தியெல்லாம் இருக்குல்ல, அந்த செய்தியெல்லாம் இல்லாம மற்ற பிற செய்திகளை தொகுத்து பொதுவாக கூறுவதுதான் பொதுவியல் திணை எனப்படும். இதே பொருள்மொழி காஞ்சி துறைனா மக்களுக்கு நலம் செய்யும் வாழ்க்கை நெறிகள், அதாவது மக்கள் எப்படி எப்படிலாம் வாழணும்